Hello viewers, welcome back to my channel Home to Hotel Recipes. இந்த வீடியோவில் சிக்கன் நகெட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சிக்கன் நகெட்ஸ் அப்படின்னாலே சூப்பர் மார்க்கெட்டில் ஃப்ரீசரில் ரெடிமேட் பேக்கெட்டில் இருக்கும். அதை தான் நம்ம எல்லாருமே வாங்கி ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம். ஆனால் அதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ் கலந்துருப்பாங்க. நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதே கிடையாது. இதை நான் வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு, ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காட்டுறேன். இது செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் இதில் ஒயிட் பிரெட் வந்து 4 ஸ்லைஸ் எடுத்துக்கிறேன். ஓரம் ஃபுல்லாக கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி பிச்சு பிச்சு சின்ன சின்னதாக போட்டு வச்சுருக்கேன். இதை நல்லா நைஸாக அரைச்சிக்குவோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தேங்காய் பூ மாதிரி அரைச்சி வச்சுருங்க. அடுத்தது சிக்கன் வந்து இதில் வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன். எலும்பு இல்லாமல் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதுக்கு போன்லெஸ் சிக்கன் தான் நல்லாயிருக்கும், ஏன்னா இதை நம்ம மிக்சியில் போட போகிறோம். அடுத்து இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்க ப்ரெட்டோட இந்த சிக்கனை சேர்த்துக்கிறேன். இதில் அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சோயா சாஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்தது மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன். உப்பு 1/2 டீஸ்பூன். கடைசியாக காரத்துக்காக மிளகாத்தூள் வந்து மிளகாய்த்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்குவோம். தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா திக்காக வந்துடும். இப்படி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒட்டாது. இதை நான் இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சுக்கிறேன். இதை வந்து பிளேட்டில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கட் பண்ண போகிறோம். அதனால் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். அப்போ தான் கட் பண்ணையில் ஒழுங்காக வரும். இப்போ அதை நல்லா பிசைஞ்சிட்டு அந்த மாதிரி கையாலேயே பரப்பி விடுங்க. நான் இப்போ இதில் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணலான் இருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஷேப் என்ன ஷேப்பில் வேணால் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஸ்கொயர் மாதிரி பண்ணிவிட்டு கத்தியால் கட் பண்ணிக்கோங்க. பிளேட்டை திருப்பிட்டு இந்த சைடு கட் பண்ணால் ஸ்கொயர் ஷேப் நமக்கு வந்துடும். இப்போ நான் இதை தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பிளேட்டில். இது தனியாக இருக்கட்டும். நம்ம அடுத்தது ஒரு பவுலில் 1 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இது கூட நல்லா காய்ச்சின பாலை ஆற வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிட்டு 1 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அடுத்ததாக இந்த கப்பில்
மசாலா பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து போன வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருந்தேன். கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அது பார்க்காதவங்க போய் பார்த்துக்கங்க. இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. வீட்டிலேயே செஞ்சிடலாம். 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். எப்படியும் நீங்கள் சிக்கன் நக்கெட் செய்ய போகிறீங்கன்னா ஒயிட் பிரெட் வாங்குவீங்க. அதிலே தான் மசாலா பிரெட் க்ரம்ஸும் செய்ய போகிறோம். அதனால ரொம்ப ஈஸி தான். இப்போ அடுத்தது நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இந்த முட்டையில் நல்லா நனைச்சிட்டு இந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டுக்குவோம். இதை நல்லா மேலே தூவி விடுங்க. நல்லா ஒட்டிக்கும். நம்ம இப்போ மசாலா பிரெட் க்ரம்ஸில் கலர் போட்டிருக்கனால இதில் ஆரஞ்சு கலரில் வரும். நல்லா கோட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நான் இன்னொன்று செஞ்சு காட்டுறேன். அவ்வளோதான், நமக்கு செஞ்சாச்சு, கோட் பண்ணியாச்சு. ரெண்டாவது நான் இப்போ எல்லாத்தையும் செஞ்சுட்டு கோட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ இதில் நான் எல்லாத்தையும் கோட் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுருக்கேன். நம்ம இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1 மந்த் வரைக்கும் ஃப்ரீசரில் வைக்கணும். ஃப்ரீசரில் வச்சுட்டு 1 மந்த் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறதில்ல. இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு ஃப்ரை பண்ணால் தான் நல்லா செட் ஆகிருக்கும். அந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாமே எண்ணெயில் பிரியாமல் இருக்கும். இப்போ 1 hour கழித்து நான் எடுத்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கிறேன். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஆரஞ்சு கலரில் இருக்கையிலே எடுத்துருங்க. ப்ரௌன் ஆக விட்டுறாதீங்க. நல்லா திருப்பி போட்டுக்குங்க. நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா டார்க் ஆரஞ்சு கலரில் வரையில் எடுத்துருவோம். இப்போ நான் எடுத்துடுறேன். இதுதான் கரெக்டான கலர். இந்த மாதிரி வரையில் எடுத்துருங்க. இப்போ நமக்கு சிக்கன் நக்கெட்ஸ் வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சாச்சுங்க. இது கடையில் வாங்கின மாதிரியே அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அடுத்த வீடியோஸை நீங்கள் உடனே பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், அடுத்த வீடியோஸில் இன்னும் நிறையா ரெசிபீஸ், டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.